காரைக்கால் மாவட்டத்தில் எல்லைப் பகுதிகளில் ஒன்றான மண்டபத்தூர் பகுதியில் இருந்து அருகில் உள்ள தமிழக பகுதியான சின்னூர்பேட்டை பகுதிக்கு கடந்த சுனாமியின் போது தற்காலிக சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு அருகில் உள்ள புதுச்சேரி பகுதிக்கு சொந்தமான இடம் புதுச்சேரி அமைச்சரான திருமுருகன் பயன்பாட்டில் கடந்த 40 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசிடமோ நில உரிமையாளரிடமோ எந்தவொரு அனுமதியும் பெறாமல் பூம்புகார் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் காரைக்கால் மற்றும் தமிழ்நாடு பகுதிகளை இணைக்கும் சாலையை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கிட்டத்தட்ட ஜல்லிகள் கொட்டப்பட்டு சாலை அமைக்கும் பணி 50% நிறைவுற்ற நிலையில் தகவல் அறிந்த இடத்தின் உரிமையாளர் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது இவர்கள் செய்வதறியாமல் திகைத்து சாலை பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இரு மாநில பகுதிகளை இணைக்கும் சாலைக்கு அரசிடமோ அல்லது உரிமையாளரிடமோ அனுமதி பெறாமல் சாலை அமைத்த சம்பவம் காரைக்காலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் கடைத்தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் 44ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்செறிதலுடன் துவங்கியது. விழாவின் 8ஆம் நாள் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் காளியம்மன் ஆலயத்தில் இருந்து பால் குடங்களை தலையில் சுமந்து மகா மாரியம்மன் ஆலயம் அடைந்தனர். பின்னர் மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பகவான் மகாவீரர் அகிம்சை, சத்தியம், கல்லாமை, பற்றற்றிருத்தல் போன்ற உயரிய நெறிகளை உலகிற்கு கற்பித்தவர். இவரின் ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் ஜெயின் சமூகத்தினர் 45 அடி ரோடு சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் இருந்து மகாவீர் சிலையுடன் ஊர்வலமாக சென்றனர். இதில் ஜெயின் சமூகத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடி பாடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடினர். பேரணியில் பங்கேற்ற ஜெயின் சமூகத்தினர் மகாவீரர் போதித்த நெறிகளை மக்கள் அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் அமைதியும் இன்பமும் என்றும் தழைத்தோங்கும் என வலியுறுத்தினர். பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மகாவீர் ஜெயந்தியையொட்டி இறைச்சி கடைகள், மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தன. கலால்துறை பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது.
முத்தியால்பேட்டை தலைவர் ஞானமுத்து செல்வம் மற்றும் தொகுதி செயலாளர் சுந்தரபாண்டியன் முன்னெடுத்தனர். புதுச்சேரி மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமை ஏற்க அமுதன், பாலா நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கௌரி, சசிகுமார், வாசு, வேலவன், ராமராஜன், கவிதா, ராஜேஷ், சரவணன் ஆகியோர் பங்கேற்று மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். முத்தியால்பேட்டை மாணிக்க முதலியார் தோட்டம் மார்க்கெட் பின்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் ஆகியவை நடைபெற்று 4 கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்தது. இதனை அடுத்து யாகசாலை பிரவேசம் மற்றும் புற்றமன் எடுத்தல் மற்றும் துவாரபால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கன்னி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கடம் புறப்பாடு, கோவில் விமானத்திற்கு கும்பாபிஷேகம் மற்றும் கன்னியம்மன் மற்றும் அருள்மிகு பால விநாயகர், ஸ்ரீ பால முருகர், ஸ்ரீ கன்னியம்மன், ஸ்ரீ சப்தகன்னிகள், ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மதுரை வீரன் பொம்மி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் முத்தியால்பேட்டை சுற்றுப்புறத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் ராம்சிங் நகர் எம்ஜிஆர் வீதியில் அமைந்துள்ள மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் சித்திரை மாத பிறப்பை முன்னிட்டு பிரான்ஸ் வாழ் தமிழர் காண்டீபன் ஏற்பாட்டில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான தற்காப்பு கலையில் சிலம்பம் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கான சிலம்ப போட்டி நடத்தப்பட்டு அதில் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கும் விழா ஆர்கே நகர் செட்டிக்குளம் பகுதியில் நடைபெற்றது. மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் தலைவர் கலைமாமணி வேல்முருகன் தலைமையில், செயலாளர் கலைமாமணி ராஜேந்திரன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் வட்டாட்சியர் பிருத்வி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி நினைவு பரிசுகளையும் ரொக்க பரிசுகளையும் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் முக்கிய பிரமுகர்கள் சங்கர், ஆறுமுகம் உட்பட சிலம்பாட்ட குழுவின் நிர்வாகிகள் மற்றும் சிலம்பாட்ட பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாருமா இங்க பாருமா இப்படி வந்து இங்க பாரு பாப்பா நல்லா படிக்கணும். விஜய் பாலன் தம்பி கொஞ்சம் லைட்டா இருக்கு.
மதகடிப்பட்டு அடுத்துள்ள தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் மாத்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன், பிடாரி அம்மன், மழுவேந்தி மாரியம்மன், கங்கையம்மன் கோவில் மற்றும் ஸ்ரீ சிவராம சுவாமி மடம் உள்ளது. இக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு புதியதாக கோவில் வளாகத்தில் மகாவிஷ்ணு சிலை, பஞ்ச பாண்டவர் சிலைகள் அமைக்கப்பட்டு திருப்பணி வேலைகள் நடைபெற்றது. அதன்படி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 18ஆம் தேதி அனுஞை பூஜை விழா துவங்கியது. 19ஆம் தேதி கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், பூஜையும், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, புற்றுமண் இடத்தில் ரக்ஷபந்தனம், கும்ப அலங்காரம், முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. 20ஆம் தேதி 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து 21ஆம் தேதி கடம் புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் மற்றும் அய்யனாரப்பன் சேவா சமாஜ ஐயப்ப யோகம் திறப்பு விழா மகா தீபாராதனையுடன் தொடங்கி அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாநில நிர்வாகிகள் ஆனந்தன், தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், நடராஜன், மாவட்ட நிர்வாகிகள் விஸ்வலிங்கம், தட்சிணாமூர்த்தி, குமரன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் கொம்யூன் ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ நவக்கிரக சுவாமிகள் பரிவாரங்களுடன் கூடிய ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கடந்த வெள்ளி அன்று விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பூஜை, நவக்கிரக ஹோமம், சனிக்கிழமை அன்று விமான கலசம் வைத்தல் பூஜையும், இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 4ஆம் கால யாக பூஜை, நாடி சந்தனம், யாத்ராதானம், கடம் புறம்பாடு, அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு NR காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் ஆரியபாளையம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மானுஷ், இவரது பெண் நண்பர், ஹைதராபாத்தை சேர்ந்த கீர்த்தி மற்றும் விஜயகுமார் ஆகிய 3 பேரும் புதுச்சேரி சுற்றுலா சென்றுவிட்டு ஆந்திரா சென்று கொண்டிருந்தனர். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மொலசூர் பகுதி அருகே கார் சென்று கொண்டிருந்த பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியன் கட்டை மீது மோதி சென்னையில் இருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் மீது பலமாக மோதியது. இதில் காரை ஓட்டி வந்த விஜயகுமார் பலத்த காயமடைந்தார். மானுஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கீர்த்தி திண்டிவனம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இருந்தார். சென்னையிலிருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த காரில் பழனி சம்பவம் இடத்திலேயே இறந்தார். இவரது மனைவி ஜெயந்தி தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த காரை ஓட்டி வந்த சூரிய நாராயணன் லேசான காயமடைந்தார். இந்த சம்பவத்தில் 2 கார்களும் அப்பளம் போல் நொறுங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் போலீசார் விபத்தில் சிக்கிய 2 கார்களையும் மீட்டு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோவிலில் உலக நன்மை வேண்டி 108 பால்குடம் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்பிகைக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் டிஜிபியின் துணைவியார் கீர்த்தனா பாலச்சந்திரன், கருங்குழி பிருந்தாவன சித்தரன் துணைவியார் அன்னை ரேவதி, ரகுத்தமா, ராஜசேகர் மற்றும் ராதிகா மோகன் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய டிரஸ்ட் தவத்திரு திருஞான மணிபால துர்க்கை சித்தர் மற்றும் முதன்மை அரங்காவலர் செல்வம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் தலைவர் ராஜாத்தி அம்மையார் தலைமையில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை தலைவி ராஜாத்தி காமராஜர் நகர் தொகுதி பிரெஞ்ச் கார்னர் அருகில் அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆனந்தபாஸ்கர், செல்வகுமார், சித்தானந்தம், தினேஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி வியாழக்கிழமை மங்களவாத்தியத்துடன் திருவிளக்கு ஏற்றுதல், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், முதல் கால யாக பூஜை தொடங்கி நடைபெற்றது. தொடர்ந்து கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், 2ஆம் கால யாக பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாந்தி ஹோமங்கள், ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கந்திருத்தல் நடைபெற்றது. மேலும் கும்ப அலங்காரம், பாலாயத்தில் இருந்து யாத்ராதானம், யாகசாலை பிரவேசம், முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து கற்பக விநாயகருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயண், வழக்கறிஞர் மருது பாண்டியன், கௌரவ தலைவர் பாலசுப்ரமணியன், தலைவர் முருகையன், துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி, பொதுச் செயலாளர் கண்ணன், பொருளாளர் சங்கர நாராயணன், இணை செயலாளர் ஸ்ரீகாந்த், பாலசுப்ரமணியன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். வில்லியனூர் புனித லூத் அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1998-99ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி தாளாளரும் தலைமை ஆசிரியருமான அருட் திரு ஆல்வின் அன்பரசு அடிகளார் முன்னிலை வகித்தார். 1998-99ஆம் ஆண்டுகளில் தலைமை ஆசிரியராக இருந்த அருட் திரு ரட்சகர் அடிகளார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னதாக மாணவர்கள் அனைவரும் தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று தங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாங்கள் படித்த பள்ளிக்கு நிதி உதவியாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் ஸ்மார்ட் டிவியை வழங்கினர். விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 60ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் DPR செல்வம் மற்றும் பாரதிதாசனின் குடும்பத்தினர் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உதவிக்கரங்கள் சமூக நல தொடர் கல்வி இயக்கம் சார்பில் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள இல்லத்தில் 3ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதிப்பு, AIE அறிவியல் தொழில்நுட்பம், விவசாயம், காற்று மாசுபடுதலை தடுத்தல், விஞ்ஞானம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 50க்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர். இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்.